ஆண்டாண்டு காலமாக நான் வந்து பிறந்ததுலேருந்தே டூத் ப்ரஷ் பயன்படுத்தியே பழக்கப்படுத்திட்டேன். திடீர்னு நீங்கள் டூத் ப்ரஷ்ஷையே தொடக்கூடாது அப்படின்னா என்னால் அது முடியாதுங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, தாராளமாக டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்துங்க. நம்ம ஒன்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு எதிரி கிடையாது, நோய்களுக்கு தான் எதிரி. நோய்களுக்கு எதிராக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அது தொழில்நுட்பத்துக்கு எதிராக, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு எதிராக, தொலைக்காட்சி விளம்பரங்களுக்கு எதிராக தானே அமையுது. நான் யாருக்கும் எதிரி கிடையாது, நோய்களுக்கு தான் எதிரி. தமிழன் வந்து எப்படியாவது ஆரோக்கியமாக வாழ்ந்துடணும், அதுக்கு நம்ம பாட்டம் போட்ட என்ன சொன்னானோ அதை திரும்பி எடுத்துகிட்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். தாராளமாக டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்தி நீங்கள் பல் துலக்கும் அந்த செயல் பல் துலக்கும் செயலில் சேராது. சும்மா உங்கள் மனசை ஏமாத்துறதுக்காக சின்ன வயசுலேருந்து டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்திகிட்டே வந்துட்டீங்க. இன்றைக்கி டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அந்த டூத் ப்ரஷ் பண்ணுற செயல் பல் துலக்கும் செயலில் சேராது அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ பல் துலக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கையை வச்சு பல் துலக்கணும். கையை வச்சு பல் துலக்கிட்டு உங்களுடைய மனசு திருப்திக்காக, மனசை திருப்திப்படுத்துவதற்காக வெறும் டூத் ப்ரஷ்ஷை மட்டும், டூத் பேஸ்ட்டை தொடாமல் வெறும் டூத் ப்ரஷ்ஷை மட்டும் எடுத்து சும்மா நீங்கள் பல் விளக்குற மாதிரி விளக்குங்க. இந்த செயல் பல் துலக்கும் செயலில் சேராது. ஒரு பால் குடி மறந்த ஒரு குட்டி பாப்பா வெறும் ரப்பரை வச்சு சுவைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அர்த்தமற்ற செயலுக்கு நீங்கள் இந்த டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்துகிற செயல் உவமையாகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாராளம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது வந்து பல் துலக்கும் செயலில் சேராது. தூங்கி எழுந்தவுடன் பல் துலக்காமல் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே, காலைல எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பாடோ எது வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் துலக்கியிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் துலக்கியிருந்தீங்க அப்படின்னா காலைல எந்திரிச்ச உடனே எது வேணாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா காலைல எந்திரிச்சு பல் துலக்கிட்டு தான் சாப்பிடணும். பல் துலக்கும் செயல் அப்படிங்கிறது எப்போ அவசியமாக நிகழணும் அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நிகழணும். தூங்கி எந்திரிச்ச பிறகு பல் துலக்கிறதும் பல் துலக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். துலக்கினா மேலும் நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அதுவும் ஒரு மருத்துவம் தான். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவசியம் பல் துலக்கிடுங்க. சில பேர் ராத்திரிலாம் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. நீங்கள் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் துலக்கிட்டு தூங்க போய் பாருங்கள், உங்களுடைய தூக்கம் எவ்வளோ ஆழ்ந்த தூக்கமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர முடியும். அதனால் பல் துலக்கும் செயல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நிகழணும். இந்த சென்சிட்டிவ் கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. குசு குசுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. சென்சிட்டிவ் வந்து இது பண்ணுறது, அதனால் இப்படி ஒரு டூத் பேஸ்ட்டை உபயோகப்படுத்துங்க, இப்படி ஒரு டூத் ப்ரஷ்ஷை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த சென்சிட்டிவ் கேவிட்டிஸ்லாம் எதனால் வருது தெரியுமா? இந்த டூத் பேஸ்ட்டும் டூத் ப்ரஷ்ஷும் பயன்படுத்துறதுனால தான் வருது. வாய்க்குள்ளே எல்லா இடங்களுக்கும் அழுத்தம் கிடைக்கலைன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து கேவிட்டிஸ் வரும், சென்சிட்டிவ் வரும். இந்த பல் கூச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பல்லில் உள்ள அந்த இயற்கை எண்ணெய் ஈரப்பதம் காஞ்சு போய் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா பல் கூச்சம் வரும். அந்த இயற்கை எண்ணெய் ஈரப்பதத்தை காய வைக்கிறதே இவங்க கொடுக்குற டூத் பேஸ்ட்டு தான். அதுவும் என்ன, சென்சிட்டிவை போக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டு அப்படின்னு கொடுக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டு தான் சென்சிட்டிவை ஏற்படுத்துது. நம்ம தந்த சுத்தி முறையில் நீங்கள் உப்பையோ கருவேலம்பட்ட பொடியவோ வச்சு பல் துலக்கும் பொழுது உங்களுக்கு கேவிட்டிஸ் வராது, சென்சிட்டிவ் வராது. கேவிட்டிஸ் பற்சிதைவு ஏன் வருது? பல்லுக்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் எல்லாம் சிறு சிறு துகள்களாக தேங்கிடுது. இந்த தேங்கியிருக்கக்கூடிய உணவு துகள்கள் நம்ம தூங்கும் பொழுது கிருமியாக மாறிடுது. இதுதான் வந்து பற்சிதைவு. தூங்கும் பொழுது தான்
கிருமிகள்லாம் அதில் உற்பத்தி. நம்ம முழிச்சிருக்கையில் பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு துணுக்குகளால் ஒரு கேடும் வராது. நம்ம தூங்கணும் அப்படின்னா அந்த உணவு பூரா விஷமாக மாற ஆரம்பிச்சிடும். விஷமாக மாறி பற்சிதைவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பல்லில் உள்ள உணவு துணுக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க, பல் துலக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பற்சிதைவு வராது, கேவிட்டிஸ் வரவே வராது. சின்ன பிள்ளையிலேருந்து டூத் பேஸ்ட்டையும் டூத் ப்ரெஸ்ஸையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட, ஒரு 20 வயசு குழந்தைக்கு கூட கேவிட்டிஸ் வருது, சென்சிட்டிவ் வருது. ஏன் வருது? இவங்க செஞ்சுருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டு சரின்னா வராமையில் இருக்கணும், ஆனால் வருது. இதில் இன்னொரு பொய் என்ன அப்படின்னா, விளம்பரத்தில் காட்டுவாங்க 100% கிருமிகளை கொல்கிறது எங்களுடைய டூத் பேஸ்ட்டு அப்படின்னு காட்டுவாங்க. கிருமிகளை கொல்லுதான், 100% கொல்லுதான். 100% கிருமியை கொன்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நாமளே செத்து போயிடுவோம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்க பூரா கிருமிகள் தான். புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருப்பார் நம்ம உடம்பை பற்றி பாடையில். இப்போ இந்த கிருமிகள் எல்லாம் முழுசாக செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாமளே காலி ஆயிடுவோம், நாமளே செத்து போயிடுவோம். சொல்லப்போனால் கிருமிகளால் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதில் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய கிருமி, ஒத்துக்கொள்ளாத கிருமி அப்படின்னு தான் உண்டே தவிர, முழுக்க 100% கிருமிகளை அழிச்சிட்டா நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது முழுக்க பொய். அவங்க காட்டுவாங்க, ஒரு ரவுண்ட் போட்டு அதில் அப்படியே கோடு மாதிரி சுற்றும். அந்த ரவுண்டுக்குள்ளே எல்லா கிருமிகளையும் எங்களுடைய டூத் பேஸ்ட்டை அழிச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவாங்க. அப்படி 100% கிருமிகளை அழிச்சிருச்சு அப்படின்னு வார்த்தையால் தான் சொல்லுவாங்களே ஒழிய, காட்சியில் ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஒரே ஒரு கிருமி மட்டும் நெளிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பொய் சொல்கிறது. உங்களை மயக்கி எப்படியாவது டூத் பேஸ்ட்டை பயன்படுத்த வைக்கிறாங்க. 100% கிருமிகளை கொன்றுச்சு எந்த ஒரு கெமிக்கல்னாலையும் 100% கொல்ல முடியாது. எந்த ஒரு டூத் பேஸ்ட்னாலும் கொல்ல முடியாது. அப்படியே கொன்றுச்சு அப்படின்னாலும் நீங்களே சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தினா, எப்படிப்பட்ட டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தினாலும் சீக்கிரமாக செத்து போயிடுவோம். அதனால் டூத் பேஸ்ட்டு அப்படிங்கிற வடிவமே தவறு. டூத் பேஸ்ட்டு தான் சென்சிட்டிவ் கேவிட்டிஸ்க்கு முக்கிய காரணம். இந்த பற்சிதைவு வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குறோம் இல்லையா அழுத்தம், வாய்க்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா பல் துலக்கும் பொழுது, தூங்குறதுக்கு முன்னாடி, அந்த அழுத்தம் தான் பற்சிதைவு வராமல் நம்மை காக்கக்கூடிய ஒரு கவசம். நம்ம உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் தினம் அழுத்தலும் வருடலும் தொடுதலும் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலைன்னா நோய் உருவாயிடும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, உடம்புக்கு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எட்டக்கூடிய அளவுக்கு வாய்க்குள்ள எல்லா இடங்கள்லையும் அழுத்தமும் வருடலும் தொடுதலும் கிடைக்கணும். கிடைச்சா தான் நம்மளுடைய உடம்பு துலங்கும். இல்லைன்னா உடம்பு தேஞ்சு போய் நோய்வாய்ப்பட்டுரும். அதனால் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வாயினுடைய எல்லா பகுதிகளிலும் அழுத்தமும் வருடலும் கொடுக்கும் விதமாக பல் துலக்கிட்டு தூங்கணும். வாயில் உள்ள உணவு துணுக்குகள் எல்லாம் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உணவு கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பழங்களும் கொட்டைகளும் சாப்பிட்டோம். அப்புறம் கலாச்சார உணவு, அப்புறம் கலாச்சார சிதை உணவு, அப்புறம் கலாச்சார சீரழிவு உணவு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்படிப்பட்ட உணவுகளையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். கடுமையான உணவு படிமங்கள் வாய்க்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் நம்ம எப்படி போக்கிக்கிறது? வாய்க்குள்ளே போய் சேர்ந்துருது. இதையெல்லாம் போக்கணும் அப்படின்னா வெறும் கையால் முடியாது அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. வாஸ்தவம் தான். வெறும் கையை வச்சு தேய்ச்சோம்னா இவ்வளவு கடுமையான உணவு துணுக்குகள் எல்லாம், உணவு படிமங்கள் எல்லாம் வாயிலிருந்து போகாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார், வேப்பம் ஈர்க்கு இருக்கு இல்லையா, வேப்ப மரத்தினுடைய ஈர்க்கு, அந்த ஈர்க்கை வச்சு பல்லிடுக்குகளில் இருக்கக்கூடிய உணவு படிமங்களை, உணவு துணுக்குகளை நீக்கிக்கிறணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அந்தளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டூத் பேஸ்ட்டை மட்டும் உபயோகப்படுத்தாமல் டூத் ப்ரெஸ்ஸை மட்டும் உபயோகப்படுத்துக. வெறும் டூத் ப்ரெஸ்ஸை உபயோகப்படுத்தி வாய்க்குள்ளே சும்மா பேஸ்ட் இல்லாமல் பல் துலக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செயற்கைத்தனமாக நம்ம பண்ணிட்டோம்ல. செயற்கைத்தனமாக நம்ம பீஸா பர்கர்னு சாப்பிட்ற ஒரு கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். அதனால் செயற்கைத்தனமாக வெறும் டூத் ப்ரெஸ்ஸை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒருபோதும் டூத் பேஸ்ட்டை மட்டும் பயன்படுத்தக்கூடாது.
பல் துலக்கும் செயல் எப்போ நிகழணும் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி நிகழணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சு பல் துலக்கிறதும் துலக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். நாக்கு வலித்து நாக்கை சுத்தம் செய்யலாமா? நிறைய பேர் நாக்கு வலிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இம்சப்படுத்துவாங்க நாக்கை போட்டு. நாக்கு அப்படிங்கிறது நம்மளினுடைய இதயம் இருக்கு இல்லையா, அந்த இதயத்தினுடைய வெளியுறுப்பு. உள்ளுறுப்பு என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெளியுறுப்பு நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். இது வந்து மனிதனுடைய உடற்கூறியல். இப்போ இதயத்தினுடைய வெளியுறுப்பு நாக்கு. ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாக்கு இருக்கும். இப்போ நாக்கு வந்து பேசாமல் வாய்க்குள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதயமும் அதே அளவில் இருக்கும். நாக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கும், இதயமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நாக்கை நீங்கள் இம்சப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் இதயத்தை கஷ்டப்படுத்துறீங்கன்னு அர்த்தம், இதயத்தை தொந்தரவுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சில பேர் பார்த்திங்கன்னா செயற்கையான ஒரு நாக்கு வலிக்கிற கருவி அப்படின்னு கடையில் வைப்பாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், இல்லைன்னா அது வந்து சில்வரில் இருக்கும். இவ்வளோ நீளத்தில் நாக்கு வலிக்கிற கருவியை வாங்கி இப்படி மடக்கி வாய்க்குள்ளே உள்ளே விட்டு நாக்கை சருன்னு வலிச்சு நாக்கை போட்டு இம்சப்படுத்தி ஒமட்டி துப்பி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளவு கஷ்டப்படுத்தி நாக்கை துன்புறுத்தினோம்னா இதயமும் துன்பப்படும். இதயம் துன்பப்பட்டுச்சு அப்படின்னா இதய துடிப்பில் மாறுபாடு ஏற்படும். இதய துடிப்பில் மாறுபாடு ஏற்பட்டுருச்சுன்னா அது சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இந்த மாதிரி செயற்கைத்தனமாக ஒரு கருவியை பயன்படுத்தி நாக்கு வலிக்கக்கூடாது. நாக்கு வலித்தோம் அப்படின்னா தவறு. இதுக்கு மாறாக இயற்கையான முறையில் நாக்கு வலிக்கலாம். அது என்ன இயற்கையான முறையில் நாக்கு வலிக்கிறது? நம்மளுடைய பல்லை பயன்படுத்தி நம்மளுடைய நாக்கு வலிக்கிறது. எப்படி நம்மளுடைய பல்லை பயன்படுத்தி நம்மளுடைய நாக்கை வலிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய நாக்கை நேராக நீட்டுங்க. நீட்டிட்டு பற்கள் உரசுகிற விதமாக நாக்கை உள்ளே இழுங்க. உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா நாக்கு வந்து சுரண்டி நாக்கில் உள்ள தேவையில்லாத அழுக்குகளையெல்லாம் வெளியேற்றும். அதே மாதிரி உங்களுடைய நாக்கை இடது பக்கம் நீட்டுங்க. உங்களுடைய வாயினுடைய இடது பக்கம் நீட்டுங்க. நீக்கி உங்களுடைய பற்கள் உரசும் விதமாக நாக்கை உள்ளே இழுங்க. அதே மாதிரி வலது பக்கம் உங்களுடைய நாக்கை நீட்டி பற்கள் உரசும் விதமாக நாக்கை உள்ளே இழுங்க. இந்த மாதிரி 3 செயல்கள் சேர்ந்தது ஒரு சுற்று அப்படின்னு பேர். இந்த இதை வந்து ஒரு 6 ஒரு 12 சுற்றுகள் வரைக்கும் செய்யலாம். செஞ்சோம் அப்படின்னா வெள்ளை வெள்ளையாக மாவாக நாக்கில் படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் சுத்தம் செய்யப்படும். நாக்கை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் நீட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீட்டி பற்கள் உரசும் விதமாக உள்ளே இழுக்கணும். இதான் வந்து இயற்கை முறையில் நாக்கு வலிக்கிற முறை. இந்த மாதிரி நாக்கு வலித்தோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம், நாக்கை வந்து துன்புறுத்தாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தி நம்ம வாய்க்குள்ளே உள்ளே விட்டு நாக்கில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்ம இழுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் அதிகப்படியான அழுத்தத்தை நாம் கொடுத்துருவோம். அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்து தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக வாய்க்குள்ளே தொண்டை பகுதி வரைக்கும் கஷ்டப்பட்டு உள்ளே நெளிச்சிக்கிட்டு விட்டு, சில பேர் நாக்கு வலிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயங்கரமாக இருக்கும். உள்ளே விட்டு அப்படியே இழுத்து நாக்கு வலிப்பாங்க. இந்த மாதிரி நாக்கு வலித்தா இம்சை தான் நாக்குக்கு. ஆனால் நம்ம பற்களை வச்சு இயற்கை முறையில் நாக்கு வலித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து நாக்குக்கு நல்லதை செய்யும். நம்ம பல்லை வச்சு நம்ம நாக்கை நம்மளால் கடிச்சிட முடியுமா? ரத்தம் வர வரைக்கும் கடிச்சிட முடியுமா? அளவுக்கு அதிகமான அழுத்தத்தை நம்ம பல்லை வச்சு கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் தேவையான அழுத்தத்தை தேவையான முறையில் நம்ம பல்லை வச்சு நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து இயற்கை முறையில் நாக்கு வலிக்கிறது. இந்த மாதிரியான இயற்கை முறையில் தான் நாக்கு வலிக்கணுமே ஒழிய தேவையில்லாமல் ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு மெட்டலை பயன்படுத்தி வெளியிலேருந்து ஒரு அழுத்தத்தை நம்ம செயற்கையாக கொடுத்து நாக்கு வலிக்கிறது தவறு. இந்த மாதிரி நம்ம இயற்கை முறையில் நாக்கு வலித்தோம்னா இதயத்துக்கு நல்லது. இதய துடிப்பு ஒழுங்கில்லாதவங்க கூட இந்த மாதிரி நாக்கு வலிக்கிறத காலையிலையும் சாயந்தரமும் இயற்கை முறையில் நாக்கு வலிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இதய துடிப்பு ஒழுங்காகும், ஒழுங்கான இதய துடிப்பாக மாறும். அதனால் இயற்கை முறையில் நாக்கு வலிக்கிறது சரியான முறை. வேப்பங்குச்சி, குறுமணல், செங்கல் பொடி இவைகளை கொண்டு பல் துலக்கலாமா? கண்டிப்பாக துலக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் பல் துலக்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாய்க்குள்ளே ஒரு கீறலை ஏற்படுத்தும். பல்ல தேய்க்குமே ஒழிய பல்ல துலக்காது. அது நெருன்னு இருக்கும். இப்போ நீங்கள் உப்பு நெருன்னு தான் இருக்குது, உப்பை வச்சு பல் துலக்கலான்னு சொன்னேன். எப்படி பல் துலக்கலாம்? உப்பு வாய்க்குள்ளே போட்டிங்கன்னா உப்பு கரைஞ்சி நீர்மை தன்மைக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் வெறுங்கையை வச்சு பல் துலக்கலாம் அப்படின்னு சொன்னேன்.
இப்போ செங்கல் பொடியை அல்லது குறுமணலை எடுத்து வாய்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அப்படியே மணலாக தான் இருக்கும். ஏன்னா கரையாது, வாய்க்குள்ளே கரையாது. அதனால் பல்லுக்குள்ளே வந்து கீரும். வேப்பங்குச்சியை வச்சு பல் துலக்குனீங்க அப்படின்னா வாய்க்குள்ளே குத்தி கீறலை ஏற்படுத்தும். அதனால் வேப்பங்குச்சியவோ இந்த குறுமணலையோ அல்லது செங்கல் பொடியவோ வச்சு பல் துலக்கக்கூடாது. திருநீரை வைத்து பல் துலக்கலாமா? தாராளமாக திருநீரை வச்சு பல் துலக்கலாம். ஏன் அப்படின்னா திருநீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நைஸாக தான் இருக்கும், ரொம்ப பொடியாக தான் இருக்கும். அது வந்து கீறலை ஏற்படுத்தாது. திருநீர் அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்வான பொருளாக கொஞ்சம் கூட நெருன்னு இல்லாமல் வலுவலுன்னு தயாரிப்பாங்க கம்பெனிகளில். அல்லது நீங்களே திருநீர் தயார் பண்ணலாம். நம்மளுடைய கையிலிருந்து கைலைக்கு அப்படிங்கிற புத்தகத்தில் திருநீர் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த முறையில் திருநீரை தயார்படுத்தி நைஸாக்கி அந்த நைஸான திருநீரை வச்சு நம்ம வந்து பல் துலக்கலாம். அது வந்து கீறலை ஏற்படுத்தாது. ஏடா திருநீரை வச்சு பல் துலக்கலான்னு சொல்கிறானே, அது ஒரு மிக மிக உயர்வான ஒரு பொருளே, அதை வச்சு பல் துலக்கலாம்னு சொல்கிறான், இவனே சைவ நெறியாளன்னு வேறு சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு கேள்விகள் வரும். திருநீர் எதுக்கு இருக்குது? மலம் கழுவத்தான் இருக்குது. மலம் கழுவுறது அப்படின்னா என்ன மலம் கழுவ? நம்மளுடைய உடலினுடைய மனம். சில பேர் வந்து இது வந்து மனதினுடைய மலம், அதுக்காக தான் திருநீர் அப்படின்பாங்க. உடலினுடைய மலமும் மனதினுடைய மலமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது. எப்படி தொடர்பு கொள்வது? மலச்சிக்கல்ல அப்படின்னா மனச்சிக்கல்ல, மனச்சிக்கல்லைனா மலச்சிக்கல்ல. இது ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உண்டு. அதனால் நீங்கள் எந்த மலத்தை கழுவுவதற்கு வேண்டுமானாலும் திருநீரை பயன்படுத்தலாம். வாய்க்குள்ளே உள்ள இந்த அழுக்குகளை, வாய்க்குள்ளே உள்ள அந்த அழுக்கு மலத்தை கழுவுவதற்காக திருநீரை பயன்படுத்தி தாராளமாக நீங்கள் பல் துலக்கலாம். அதனால ஒன்றும் தவறே கிடையாது. அதனுடைய புனிதம் கெட்டு போகாது. அதே நேரத்தில் டூத் பேஸ்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா இந்த மண்ணினுடைய புனிதத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க. இந்த மண்ணுக்கு துரோகமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சைவ நெறியாளனே கிடையாது. அதனால் இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ணாதீங்க. டூத் பேஸ்ட்டையோ டூத் ப்ரஷ்ஷையோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கணும். டூத் பேஸ்ட்டை அறவே பயன்படுத்தக்கூடாது. டூத் ப்ரஷ்ஷை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் பல் துலக்கலாமா? தாராளமாக பல் துலக்கலாம். வெறும் கையை மட்டும் வச்சு நீங்கள் தாராளமாக பல் துலக்கலாம். ஆனால் ஒருபோதும் டூத் பேஸ்ட்டை மட்டும் தொற்றக்கூடாது. அதுதான் முக்கியம். டூத் பேஸ்ட்டை தொடாமல் நீங்கள் பல் துலக்கினீங்கன்னா தான் அது வந்து ஒரு மிக உயர்வான மருத்துவ செயலாக அமையும். டூத் பேஸ்ட்டை தொட்டிங்கனாலே அது வந்து ஆபத்து தான். அதனால் தாராளமாக வெறும் கையை மட்டும் பயன்படுத்தி அழுத்த தேய்த்து கொடுத்து நீங்கள் பல் துலக்கலாம். இதுவரைக்கும் நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய முதல் சுத்தி முறையான தந்த சுத்தி அப்படிங்கிற அந்த சுத்தி முறையை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய இரண்டாவது சுத்தி முறையாகிய குடல் சுத்தி அப்படிங்கிற சுத்தி முறையை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய ஒவ்வொரு சுத்தி முறையும் அந்தந்த உறுப்புக்கான சுத்தி முறை கிடையாது. இப்போ நம்ம தந்த சுத்தியில் பல் துலக்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து அந்த பல்லுக்கு மட்டுமான அல்லது வாய்க்கு மட்டுமான ஒரு மருத்துவ செயல் கிடையாது, ஒட்டுமொத்த உடம்புக்கான மருத்துவ செயல். அப்படி தான் இனி வரப்போகிற குடல் சுத்தம் அப்படிங்கிற அந்த குடல் சுத்தி முறையிலையும் அது வெறும் குடலுக்கான சுத்தி முறை கிடையாது, ஒட்டுமொத்த உடம்புக்கான சுத்தி முறை. இப்போ அந்த ஒட்டுமொத்த உடம்புக்கான சுத்தி முறைகளில் ஒன்றான குடல் சுத்தி, நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய இரண்டாவது சுத்தி முறையாகிய குடல் சுத்தியை பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். குடல் சுத்தம் என்றால் என்ன? எப்படி செய்வது? குடல் சுத்தம் அப்படின்னா நம்ம மலக்குடலை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி வைக்கிறது. உங்களுக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், மலக்குடலை எப்படா கழுவி வைக்கிறது அப்படின்னு. ஆனால் கழுவி வச்சுருக்குறாங்க நம்ம பெரியவங்களாம். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி கவுத்தி வச்சுருப்போம், மறுபடிக்கு எடுத்து அதை சமையல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய மலக்குடலையும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சுத்தமாக கழுவி வைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. எப்படி கழுவி வைக்கிறது? நம்ம குடலை எடுத்து இந்த அப்படி நதி ஓடுது இல்லையா, அந்த நதியில் போய் அலசி அப்படி திரும்ப மாட்டிக்கலாமா அப்படின்னா மாட்டிக்கிற முடியாது.
ஆனால் இப்படி பீமன் மாட்டிக்கிட்டதா, மலக்குடலை தனியாக எடுத்து கழுவி திரும்ப மாட்டிக்கிட்டதா மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும். ஆனால் மலக்குடலை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு குறியீட்டு கதையின் மூலமாக கூட நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ மலக்குடலை ஏன் கழுவி வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. மலக்குடலுக்குன்னு ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு. நம்ம உடம்புல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, காற்று, நீர் இதெல்லாம் நச்சு கலந்துருக்கு. இந்த நச்சுக்கள்லாம் உடம்புக்குள்ளே போய் இந்த நச்சுக்களினுடைய தாக்கத்தினால தான் நோய்கள் உருவாகுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அந்த நச்சுக்களெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்கள், உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நச்சுக்களையும் ஈர்த்து 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 வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி மலக்குடலுக்கு தான் இருக்குது. இது வந்து மலக்குடலினுடைய ஈர்ப்பு தன்மை அப்படின்னு பேர். இந்த மலக்குடலினுடைய ஈர்ப்பு தன்மை காலப்போக்கில் நம்மளுடைய உணவு சீரழிவு பழக்கத்தினால, பல்வேறு பழக்க வழக்கங்கள்னால இந்த ஈர்ப்பு தன்மை கெட்டு போயிடுது. அதனால் மலக்குடலினுடைய ஈர்ப்பு தன்மையை மேலும் மேலும் அதிகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. மலக்குடலினுடைய ஈர்ப்பு தன்மை மேலும் மேலும் அதிகமான சக்தியோடு இருந்தால் தான் தேவையில்லாத நச்சுக்களையெல்லாம் ஈர்த்து மலக்குடல் வெளியேற்றும், நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றும். அப்படிங்கிறதுனால மலக்குடலினுடைய ஈர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தி வைக்கணும். அப்படி அதிகப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மலக்குடலை சுத்தமாக கழுவி வைக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த நம்மளுடைய பெரியவங்க எப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மலக்குடலை கழுவி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் நதிகளில் வந்து தண்ணி தான் ஓடிச்சு. இப்போ மாதிரி லாரி ஓடலை. அந்த தண்ணி ஓடிய நதிக்கரைக்கு போவாங்க. இந்த காலத்துலலாம் நதிக்கரை நாகரிகத்தில் தான் வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளை மாதிரி 4-வே கல்ச்சர், 6-வே கல்ச்சர்னு வாழலை. அந்த நதிக்கரைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பெரியவர் அந்த நதிக்கரைக்கு போகிறார். காலை கடனை முடிக்கிறார். காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்மளுக்கு வந்து 2 பாத்ரூம் வரும். 2 பாத்ரூம் வர்றதை காலைல எழுந்திரிச்ச உடனே நதிக்கரையில் போய் 2 பாத்ரூம் போகிறாரு. நதிக்குள்ளே இறங்குறார். 2 பாத்ரூம் போயிட்டு நதிக்குள்ளே இறங்குறார். இறங்கி கொஞ்சம் தூரம் நதிக்குள்ளே போகிறார். அவருக்கு இடுப்பளவு தண்ணி வர்ற வரைக்கும் நதிக்குள்ளே போய்கிட்ட பிறகு நாணல்னு ஒரு தாவரம் இருக்குது. அந்த நாணல்ங்கிற தாவரத்தினுடைய குருத்து பகுதி, நாணல்ங்கிற தாவரம் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளக்க வந்து குழல் மாதிரி இருக்கும், உள்ளக்க வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த தண்டு பகுதியில். அந்த தண்டினுடைய குருத்து பகுதி, குருத்து நாணலில் அந்த குழல் மாதிரி இருக்க பகுதியில் அந்த பெரியவரினுடைய விரலினுடைய இவ்வளவு நீளத்துக்கு ஒடிச்சு எடுத்துக்கிடுவார். ஒடிச்சு எடுத்துகிட்டு போவார். இந்த இப்போ சீவாளின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, நாதஸ்வரம் ஊதுறாங்க இல்லையா, நாதஸ்வர கலைஞர்கள் அவங்களாம் பீப்பின்னு ஊதுவாங்க இல்லையா, அதெல்லாம் நாணலினுடைய குருத்து தான். காவிரி ஆற்று நாணலினுடைய குருத்து தான். அந்த மாதிரி குருத்து குழல் மாதிரி இருக்க பகுதியை விரலினுடைய இந்த அளவுக்கு ஒடிச்சு எடுத்துட்டு நதிக்குள்ளே இறங்கி போனவர் இடுப்பளவு தண்ணி அளவுக்கு இறங்கி போன பிறகு முன்பக்கமாக குனிஞ்சிக்கிறார். முன்பக்கமாக குனிஞ்சிக்கிட்டு அந்த நாணல், குருத்து பகுதி நாணலை ஆசன வாயில் செருகிக்கிறார். ஆசன வாயில் செருகிக்கிட்டார் அப்படின்னா இந்த தண்ணி வந்து நதியில் ஓடியாருது இல்லையா, அந்த குருத்து பகுதி அந்த நாணல் வழியாக மலக்குடலுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். மலக்குடலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற 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 ஒரு மாதிரியான இன்பம் இருக்கும். மலக்குடலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏற ஏற இன்பம் இருக்கும். அந்த இன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு விதமான அழுத்தம் உருவாகும். மலம் கழிக்கையில் நம்மளுக்கு ஒரு அழுத்தம் உருவாகுது இல்லையா, அதே மாதிரியான ஒரு அழுத்தம் ஒன்று உருவாகும். அந்த அழுத்தத்தை எவ்வளோ தூரத்துக்கு தாங்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி ஏற விட்டுருவார் அந்த பெரியவர். இதுக்கு மேலே இந்த அழுத்தத்தை தாங்க முடியாது அப்படிங்கிற நிலை வர்ற வரைக்கும் தண்ணி ஏறின பிறகு அந்த குருத்து நாணலை ஆசனவாயிலிருந்து எடுத்துட்டு, ஆசனவாய் அப்படிங்கிறது மலக்குடலினுடைய எண்டு. ஏன்னா அப்படி தான் ஒரு பயிலரங்கத்தில் ஆசனவாயினா எது அப்படின்னு நான் இந்த குடல் சுத்தத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடித்ததுக்கு பிறகு ஒரு பையன் கேட்டான். ஆசனவாயினா மலக்குடலினுடைய கடைசி பகுதி, மலக்குடலினுடைய எண்டு. இந்த ஆசனவாயில் இருந்து அந்த குழலை, அந்த நாணல் குழலை எடுத்துட்டு கரைக்கு வருவார். நதிக்கரைக்கு வந்து இயல்பாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடிக்கும் 2 பாத்ரூம் போயிட்டு மறுபடிக்கும் ஆற்றுக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு போயிடுவார். அவ்வளோதான், மலக்குடலை கழுவி வச்சாச்சு. இப்படி மலக்குடலை கழுவி வைக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும்.
நோய் எதிர்ப்பாற்றல், தேவையில்லாத நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை, எந்த நோயும் வராமல் காக்கக்கூடிய தன்மை, அடிவயிறு குளுமைப்படுற இன்பம், குளுமைப்படுற மருத்துவம், குளுமை சமன்பாடு, வெப்ப சமன்பாடு, இப்படி பல்வேறு விதமான மருத்துவங்கள், அது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ மருத்துவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மலக்குடலை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளால் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் நதிக்கரை நாகரிகத்தில் வாழலை, ஒரு 4-வே கல்ச்சர் 6-வே கல்ச்சர்னு இப்போ மாறிட்டோம். நம்மளுடைய நதிகளில் எல்லாம் தண்ணி ஓடலை, நீர்நிலைகளை பூரா காய வச்சிட்டோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஒரு விதமாக நம்ம மலக்குடலை கழுவி வைக்கலாம். இந்த மாதிரி நதியில் நாணலை பயன்படுத்தி மலக்குடலை கழுவி வைக்க முடியாதனால வேறு ஒரு விதமாக மலக்குடலை கழுவி வைக்கலாம். அதாவது குடல் சுத்தம் பண்ணலாம். இப்படி குடல் சுத்தம் அப்படின்னா, இப்போ இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையை பற்றி சொல்லாத பெரியவங்களே கிடையாது. சித்தர்கள் எல்லாருமே இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சித்தர்கள் எல்லாமே ஒரே சுத்தி முறையை பல்வேறு விதமாக பின்பற்றியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து பல்வேறு விதமாக பின்பற்றியிருக்கிறாங்க. அந்த பல்வேறு விதங்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் நம்மளுக்கு எந்த சுத்தி முறை, எப்படி பண்ணக்கூடிய குடல் சுத்தி முறை வசதியாக இருக்கிறோ அதை பின்பற்றி நம்ம ஆரோக்கியமாக வாழ போகிறோம். இப்போ முதல்ல ஒன்று பார்த்தோம், நதியிலேருந்து இறங்கி குடல் சுத்தம் பண்ணுறது. அது நம்மளால் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அதனால் 2வது சுத்தி முறையை பார்க்கலாம். 2வது சுத்தி முறை என்ன அப்படின்னா, ஜீரக தண்ணியை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறது. இந்த ஜீரக தண்ணியை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் நாள் இரவே மெனக்கடணும், அப்போ தான் அந்த காரியம் நடக்கும். முதல் நாள் இரவே ஜீரக தண்ணி ரெடி பண்ணுறோம் குடல் சுத்தம் பண்ணுறது. எப்படி ரெடி பண்ணலாம்? ஒரு மண்பானை எடுத்து அந்த பானையில் தண்ணி, எந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்துகிறோமோ அந்த தண்ணியை ஊற்றி அடுப்பில் ஏற்றி தளன்னு கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் வீதம் சிறுஞ்சீரகம் இருக்கு இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா சிறுஞ்சீரகம், அந்த சிறுஞ்சீரகத்தை போடணும். 1 லிட்டர்னா 3 டேபிள் ஸ்பூனு, 2 லிட்டர்னா 6 டேபிள் ஸ்பூனு, இந்த மாதிரி கணக்கில் போடணும். எப்படி? தண்ணி கொதித்து வறந்த உடனே சீரகத்தை போடணும். சீரகத்தை போட்ட பிறகு தண்ணியை வந்து பானையை வந்து அடுப்பில் வச்சிருக்கக்கூடாது, உடனே கீழே இறக்கி வச்சிடணும். கீழே இறக்கி வச்சு அந்த தண்ணி ஆறின பிறகு ஒரு வெள்ளை கலர் கதர் அல்லது காட்டன் துணியை எடுத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை அலசி வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சு அதை வந்து அந்த பானையை மூடி வச்சிடணும். வேடு கட்டி வைக்கிறது, வண்டு கட்டி வைக்கிறது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த துணியை வச்சு நம்ம வந்து மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் நாம் எந்திரிச்சு குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இயல்பாக 2 பாத்ரூம் போயிட்டு வந்து இந்த சீரக தண்ணியில் 1 டம்ளர் அல்லது ஒரு 100 ml 100 மில்லி தண்ணியை குடிக்கிறோம். குடிச்சிட்டு வயிறை உள்முகமாக எக்கி விடுறோம். அடுத்து மறுபடிக்கும் ஒரு 100 ml குடித்து மறுபடிக்கும் எக்கி விடுறோம். இப்படியே ஒரு 700 ml ஒரு 1 லிட்டர் வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, இந்த தண்ணி உள்ளே போனது சிறுகுடலை தாண்டி மலக்குடலுக்குள்ளே பிரவேசிக்கும். எப்படின்னா, இது வந்து சிறுநீரகத்துக்கு போய் யூரினா வராமல் சிறுகுடலுக்கும் மலக்குடலுக்கும் நடுவுக்குள்ளே ஒரு வால்வு ஒன்று இருக்குது. அந்த வால்வை தாண்டி மலக்குடலுக்குள்ளே இந்த தண்ணி பிரவேசிக்க ஆரம்பிச்சு. இந்த மலக்குடலுக்குள்ளே தண்ணி பிரவேசிக்க மறுபடிக்கும் 2 பாத்ரூம் வர்ற ஒரு ஃபீலிங் வரும். 2 பாத்ரூம் வரும். தேவையில்லாத கழிவுகளையெல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்து மறுபடிக்கும் நம்ம 2 பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இதே மாதிரி 2வது சுற்று மறுபடிக்கும் இதே மாதிரி ஜீரக தண்ணியை 100 லிட்டர் ஜீரக தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை பயன்படுத்தி 2வது சுற்று பண்ணணும். ஏன்னா நாம் இங்கே நதியில் அவர் குடல் சுத்தம் பண்ணும் பொழுது ஒரு முறை பண்ணால் கூட போதுமானது. ஆனால் இந்த மாதிரி வாயு வழியாக தண்ணியை அனுப்பி குடல் சுத்தம் பண்ணும் பொழுது குறைஞ்சது 2 சுற்றாவது பண்ணணும். ஏன்னா சிறுகுடல்லேருந்து சுத்தம் பண்ணிட்டு போகுது, அதனால் 2 சுற்று பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து 3 சுற்றுலாம் பண்ணுவாங்க. 2வது சுற்றை இதே மாதிரி நம்ம 100 ml தண்ணி குடித்து சீரக தண்ணி குடித்து வயிறை எக்கி விட்டு மறுபடிக்கும் 100 ml சீரக தண்ணி குடித்து வயிறை எக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு 700 ml ஒரு சில பேருக்கு 1 லிட்டரு. ஏன்னா வயிற்றினுடைய கொள்ளளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான தண்ணியினுடைய அளவு மாறுபடும்.
குடித்து வயிற்றுக்குள்ளே மலக்குடலுக்குள்ளே தண்ணி போன பிறகு மறுபடிக்கும் மலம் கழிக்கிற உணர்வு வந்த பிறகு மறுபடிக்கும் மலம் கழிச்சிட்டு வந்தாங்கன்னா குடல் சுத்தம் முடிஞ்சு. சீரக தண்ணியை வச்சு பயன்படுத்தி குடல் சுத்தம் முடிஞ்சு. இப்போ இந்த சீரக தண்ணின்னு பேசையிலேயே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், சீரக தண்ணி எப்பயுமே குடிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக குடிக்கலாம். சீரக தண்ணியை மண்பானையில், இப்போ நான் சீரக தண்ணி குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி மண்பானையை பயன்படுத்தி சீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே குடிக்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சீர் ப்ளஸ் அகம், நம்ம அகத்தை, நம்மளோட உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, இன்டர்னல் ஆர்கன், உள்ளுறுப்புகளை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து சீரகம். இந்த சீரக தண்ணி எப்பயுமே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோய்களுமே கட்டுப்படும். உள்ளுறுப்புகள் எல்லாமே சரியான அளவில், என்ன அளவில் இயங்கணுமோ அந்த அளவில் இயங்கி ஆரோக்கியமாக வாழும், நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி சீரக தண்ணியை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இப்படி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பயிற்சி வேணும். ஒரு சரியான பயிற்சி இருந்து இந்த மாதிரி குடல் சுத்தம் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்திரத்தனமான வாழ்க்கை, ரோபோ ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கலாம் எல்லாரும். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் முதல் நாள் இரவே இப்படிலாம் சீரக தண்ணி ரெடி பண்ணி மறுநாள் காலையில் இப்படி குடல் சுத்தம் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் செலவு பண்ணி இப்படிலாம் குடல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பசங்கள்லாம் காண்டாயிருவாங்க. டேய் என்னடா சொல்லிகிட்டு இருக்க, இதே மெனக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் எப்போ தான் வேலைக்கு போகிறது, எப்போ தான் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்னு நிறைய கேள்வி வரும். அதனால் சீரக தண்ணி முறை எனக்கு ஒத்து வராது அப்படின்னா பெரும்பாலான பேர் சொல்லுவீங்க. இப்போ சீரக தண்ணி முறையும் பயன்படுத்த முடியாது, நம்மளுடைய ரோபோ ஸ்டைல் எந்திரத்தனமான வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்த முடியாது. சரி, ஓகே, பயன்படுத்த வேண்டாம். வேறு எதுனால சுத்தி முறை இருக்கா அப்படின்னா வேறு ஒரு சுத்தி முறை இருக்குது. அது என்ன சுத்தி முறை அப்படின்னா, நம்ம காலத்திற்கு பின்பற்றுவதற்கு மிக மிக எளிமையான ஒரு சுத்தி முறை இருக்குது. அந்த சுத்தி முறை என்ன அப்படின்னா, குடல் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கோலையை பயன்படுத்தி குடலை சுத்தம் படுத்துறது. அது என்ன குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோலை, குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கருவி அப்படின்னா ரொம்ப பயந்துடாதீங்க, ஒரு எளிமையான ஒரு கருவி தான். இந்த கருவி என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கருவி. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அடுத்து காதி பவன், காதி வஸ்திராலயம், அப்புறம் இயற்கை மருத்துவம் பார்க்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லார்ட்டையும் இந்த கருவி கிடைக்கும். இதுக்கு பேர் இனிமா கருவி, இனிமா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அகிம்சை இனிமா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி தான் நம்ம குடல் சுத்தம் பண்ண போகிறோம். எப்படி குடல் சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே இயல்பாக 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போனோம் அப்படின்னா சில பேருக்கு போகும், சில பேருக்கு போகாது, சில பேருக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இயல்பாக 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா போயிட்டு இந்த குடல் சுத்தம் பண்ணணும். இயல்பாக போகலை அப்படின்னா பரவாயில்ல, நேரம் இந்த குடல் சுத்தம் பண்ணிடலாம். ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே இயல்பாக 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இயல்பாக 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இந்த குடல் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இயல்பாக போயிட்டு நீங்கள் குடல் சுத்தம் பண்ணுறீங்க. எப்படி குடல் சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கோலையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு தலைக்கு நேரம் இருக்கக்கூடிய, நம்மளுடைய வீட்டு பாத்ரூமில் தலைக்கு நேரம் இருக்கக்கூடிய ஒரு ஆணியில் இந்த கோலையை இந்த ஆணியில் இது பண்ணுற மாதிரி மாட்டி வச்சுருங்க. மாட்டி வச்சுட்டு இந்த டீப்பை இப்படி அடைச்சிக்கிறீங்க. அடைச்சிட்டு நீங்கள் எந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்துகிறீங்களோ அந்த தண்ணியை இந்த கோலையில் நீங்கள் ஊற்றுறீங்க. கோலையில் ஊற்றிட்டு இந்த கையை, இந்த விரலை, கட்டை விரலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்படியே தண்ணி பீச்சி அடிக்கும். நம்ம மருத்துவமனைகள்லாம் டாக்டர்ஸ் ஊசி போடையில் ஊசி போட்டு மருந்து அப்படி ஏற்றிட்டு அப்படி பண்ணாங்கன்னா பீச்சி அடிக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த தண்ணியும் பீச்சி அடிக்கும். ஏன்னா இந்த உயரத்தில் இருக்கு இல்லையா, அதனால் இந்த தண்ணியினுடைய அழுத்தத்தினால இறங்கி தண்ணி இப்படியே பீச்சி அடிக்கும். இப்படி பீச்சி அடிக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி இதை இப்படி மூடிக்கிட்டு நீங்கள் முன்பக்கமாக குனிஞ்சிக்கிட்டு உங்களுடைய ஆசன வாயில் இந்த கத்தீட்ரல் அப்படின்பாங்க, இந்த இடத்த ஆசன வாயில் இவ்வளோ தூரத்துக்கு போகிற மாதிரி உள்ளே செரிய வச்சுக்கலாம். செரிய வச்சுக்கிட்டு முன்பக்கமாக நீங்கள் குனிஞ்சு நின்றீங்கன்னா போதும், இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மலக்குடலுக்குள்ளே ஏற ஆரம்பிக்கும். நீங்கள் மேலே தண்ணி ஊற்றுனீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோலையில் தண்ணி குறைஞ்சி
உங்களுடைய மலக்குடலுக்குள்ளே தண்ணி பீச்சி அடிக்கப்பட்டு மலக்குடலுக்குள்ளே தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது, இந்த கோழை காலி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் தண்ணி ஊற்றினா மறுபடியும் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு சுகமாக இருக்கும். குழுன்னு அடி வயிற்றில் ஒரு சுகமாக இருக்கும் மலக்குடலில். அடுத்து ஒரு விதமான அழுத்தம் உருவாகும். மலம் கழிக்கையில் ஒரு அழுத்தம் உருவாகுது இல்லையா, அதே மாதிரியான அழுத்தம் ஒன்று உருவாகும். அந்த உருவான அழுத்தம் நேராக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இதுக்கு மேலே இந்த அழுத்தத்தை தாங்க முடியாது, நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக 2 பாத்ரூம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு விதமான ஒரு அழுத்தம் உருவாகுது, அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது அப்படிங்கிற நிலை வர்ற வரைக்கும் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு இந்த கோலையை பிடுங்கி, இந்த டீப்பை பிடுங்கி கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய இந்த கருவிக்கு வேலை முடிஞ்சுச்சு. இந்த தண்ணியினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா, இந்த அழுத்தம் தான் தண்ணியினுடைய அளவை நிர்ணயிக்கிறது. இப்போ எனக்கு இருக்க மாதிரியே வயிற்றினுடைய கொள்ளளவு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன பையலுக்கு சின்ன அளவில் வயிறு இருக்கும், சில பேருக்கு தொந்தி இவ்வளோ பெரிய பானை வயிறு மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய வயிறாக இருக்கும், நிறையா தண்ணி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கும் தண்ணியினுடைய அளவு மாறுபடும். அதே மாதிரி ஒரே மனிதனுக்கே ஒவ்வொரு நாளும் தண்ணியினுடைய அளவு மாறுபடும். ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரே மனிதனுக்கே மாறுபடுது? இப்போ நீங்கள் என்னைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் எப்படி அப்படின்னா என்னுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். இயல்புக்கு தகுந்த மாதிரி நான் என்ன அப்படின்னா, நான் யாரோட அப்படி என்னை வகுப்பெடுக்க நிறையா பேர் கூப்பிடுவாங்க. ஒரு நேரம் பார்த்தா ஒருத்தர் ஃப்ரூட்டேரியனாக இருப்பார், பழமும் கொட்டையும் மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்வார். அவரோட சேர்ந்து நான் சுற்றி திரிவேன். அப்படி சுற்றி திரியில் பழங்களும் கொட்டைகளும் மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்வேன், நானும் வாழ்வேன். அதே நேரத்தில் இன்னொரு நாள் என்ன பண்ணுவார், இன்னொரு நண்பர் ஒருத்தர் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுவார். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிடுவேன், கல்யாண வீட்டிலே இருப்பேன். கல்யாண வீட்டில் எப்படி இருக்கும், விருந்து இருக்கும், பல்வேறு வகையான பதார்த்தங்கள் அது இது நிறைய சாப்பிடுவேன். நான் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ சாப்பாடை அதிகமாக சாப்பிடுவேன். அப்போ பழங்களும் கொட்டைகளும் மட்டுமே சாப்பிட்டு வாழ்கிறவரோட தெரிஞ்சேன் அப்படின்னா அதை தான் நானும் சாப்பிட்றேன், கம்மியாக தான் அளவில் தான் சாப்பிட்றேன். இன்னொரு பக்கம் விருந்தாக சாப்பிட்றவரோட தெரிகிறேன், அங்கே போய் நான் விருந்தாக வயிறு முட்டை நிறையா சாப்பிட்டுட்ருக்கிறேன். இப்போ சாப்பாட்டினுடைய அளவு எனக்கு ஒவ்வொரு நாளும் மாறுபடுது. எனக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லோருக்குமே சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினுடைய அளவு ஒவ்வொரு நாளும் மாறுபடும். உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நண்பன் வீட்டில் விருந்து சாப்பிடுவீங்க, அல்லது உங்கள் வீட்டிலேயே விருந்து சாப்பிடுவீங்க. இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரசமும் சாதமும் மட்டும் போதுங்க, இருக்கிறத என்னத்தையும் சாப்பிட்டோம்னா போதுங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிகிட்ருக்கிற நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அவர் காலையிலேருந்து சாப்பிடாமே கிடக்கிறாரு. இது இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தரோட யாரோட என்னாலும் போயிருப்பார். அவரோட போனால் எதனாலும் ஒரு ஹோட்டலில் எதனாலும் ஷூட்டிங் நடக்கும். அப்போ அங்கே நிறைய சாப்பிட்றது கிடைக்கும், அவர் காலையிலேருந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பார். இப்போ ஒரே ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் உணவினுடைய அளவு மாறுபடுது. இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கணக்கு வச்சு ஒரே மாதிரியாக சாப்பிட்றோம். ஒவ்வொரு நாள் வேறு விதமாக சாப்பிட்றோம். அப்போ சாப்பாட்டினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இந்த மலக்குடலில் ஏறக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மாறுபடும். இந்த மாதிரி குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கருவியை பயன்படுத்தி நம்ம மலக்குடலை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி வைக்கிறோம். கழுவி வைக்கிறதுனால பல்வேறு விதமான நன்மைகள் உண்டு. நிறைய ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவ செயல் இது. இப்போ நான் இதை தான் குடல் சுத்தம் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் மண்டைக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, இதை செய்யலாமா கூடாதா, இந்த சின்ன பையன் என்னத்தையும் ஒன்று காமிச்சு என்னத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே, ரைட்டாக தப்பா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நேராக உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் கேட்பீங்க, இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்க யாருனாலும் கேட்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்று செய்ய அப்படின்பாங்க, இல்லைன்னா செய்யாத அப்படின்பாங்க. உங்களுடைய மருத்துவர்கள் செய்யின்னு சொல்கிற மருத்துவர்களும் இருப்பாங்க, செய்யாதைன்னு சொல்கிற மருத்துவர்களும் இருப்பாங்க. நீங்கள் ரெண்டையுமே கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மருத்துவர்கள் யாரையும் நம்பக்கூடாது, மருந்துகள் யாரையும் நம்பக்கூடாது, நம்பிக்கை எப்பையும் உங்கள் மேலேயும் சாமி மேலேயும் தான் வைக்கணும் அப்படின்னு. நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. முழுசாக கேட்டு உங்கள் மனசுக்கு சரின்னு படும்,
சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. சரி, இது சரியா தவறா அப்படின்னு கேட்டால் 2 விதமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சரின்னு சொல்கிறாங்க இல்லையா மருத்துவர்கள் சில பேர், அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தம்பி சொன்னதெல்லாம் கரெக்டு, இந்த மாதிரி குடலை வந்து சுத்தப்படுத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவணும், ஆனால் வெறும் தண்ணியை வச்சு கழுவக்கூடாது, எண்ணெயும் கலந்து அல்லது ஒரு மூலிகையை கலந்து ஒரு மூலிகை சாரை குடலுக்குள்ளே ஏற்றி கழுவி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா மருத்துவர்கள், பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மருத்துவர்கள்லாம் இதுக்கு தீர்வு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மலச்சிக்கலோடையே வாழ்ந்து செத்து போயிரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்லாமல் சொல்லிடுவாங்க. ஏன்னா மலச்சிக்கல் தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா எந்த நோய்களுமே வராது. அப்புறம் அந்த மருத்துவர்களுக்கு வேலை கிடையாதுல்ல. நீங்கள் எதுக்கு மருத்துவர்கள்ட்ட போய் கை கட்டி நிற்க போகிறீங்க? நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துருவீங்க இல்லையா? அதனால் 2 பேரும் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. எந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்துகிறோமோ அந்த தண்ணியை மட்டுமே பயன்படுத்தி நம்மளுடைய மலக்குடலை கழுவி வைக்கணும். சில பேருக்கு பயமாக இருக்கும், ஐயோ மலக்குடலுக்குள்ளெல்லாம் வந்து இதெல்லாம் சரியே தண்ணியை ஏற்றி மலக்குடலை கழுவி வைக்கிறதா அப்படின்னு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி நான் மருத்துவத்தை சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அங்கங்கே போய் வகுப்பு எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, ஒரு இடத்துல போய் நான் வகுப்பு எடுத்துகிட்டு திரும்பி வரையில் ஒரு நண்பர் வேகமாக ஓடியாந்தார். பிரான்ஸ் நாட்டில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் காஃபி இந்த மாதிரி மலக்குடல் வழியாக ஏற்றிக்கிறதுக்கு இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டார். கேள்வி எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். தப்பு தான். வெறும் தண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து மலக்குடல் வழியாக ஏற்றிக்கிறோம். இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சில பேருக்கு இந்த வெறும் தண்ணியை வயிற்றுக்குள்ளே ஏற்றிக்கிறதுனால பல்வேறு பயம் இருக்கும். அந்த பயத்தையெல்லாம் போக்குறதுக்காக தான் சொல்கிறேன் ஒழிய காஃபியை ஏற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க, நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த குடல் சுத்தம் சார்ந்து உங்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழும். இப்படி தான் பல்வேறு கேள்விகள் நண்பர்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. நான் நிறைய இடங்களில் வந்து போய் பயிலரங்கம் நடத்துகிறேன் இல்லையா, அந்த பயிலரங்கம் நடத்தின இடத்துல இருந்தெல்லாம் நிறைய கேள்விகள் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட கேள்விகளில் முக்கியமான கேள்விகளாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அந்த கேள்வி பதில்னு முக்கியமான கேள்விகளாக நம்ம வந்து விடை காணலாம். ஒரு நாளைக்கு 2 முறை குடல் சுத்தம் செய்யலாமா? இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய இந்த கருவியை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2 முறை இல்லை 3 முறை கூட குடல் சுத்தம் பண்ணலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடல் சுத்தம் பண்ணிங்கன்னா போதும். சில பேர் இதே வேலையாக 3 தடவை பண்ணிக்கிட்டே திரிவாங்க. அப்படி பண்ணாலும் எந்த விதமான பின்விளைவோ பக்க விளைவோ ஏற்படாது. அதே நேரத்தில் உங்களுடைய பொன்னான நேரம் மிச்சமாகணும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்ய போதும். அந்த ஒரு நாளைக்கு ஒரு நேரம் செய்கிறதும் எந்த நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சில பேர் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி குடலை சுத்தம் பண்ணி வைக்கலாம். ஐயா எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணி வைக்க முடியல, குடலை சுத்தம் பண்ண முடியல, எனக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது, காலையில் சீக்கிரமாக போகணும், வேலைக்கு ஆஃபீஸ் போகணும், என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடல் சுத்தம் பண்ணலாம். குடல் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா தந்தை சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது பல் துளைக்கிட்டு நீங்கள் தூங்க போகலாம். அல்லது நீங்கள் மத்தியானம் உணவு அருந்துறீங்க இல்லையா, உணவு அருந்துறதுக்கு முன்னாடி குடல் சுத்தம் பண்ணலாம். அல்லது நீங்கள் சாயந்தரம் காஃபி பலகாரம் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி குடல் சுத்தம் பண்ணலாம். எந்த நேரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் சாப்பிட்ட உடனே மட்டும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு நேரம், ஒரு நாளின் குறைந்தது ஒரு தடவையாவது மலக்குடலை சுத்தமாக கழுவி வைக்கணும். அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து எந்த நேரம் வாய்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த குடல் சுத்தம் பண்ணுறதுலையே சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது சீக்கிரமாக ஆன்மீக முன்னேற்றம் அடையிறாங்களாம். சீக்கிரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
வயிற்றுக்குள்ளே தண்ணியை ஏற்றிக்கிட்டு தலைகீழாக நிற்கிறது, தலைகீழாக நடக்கிறது, அந்த ஆசனம் பண்ணுறது, இந்த ஆசனம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சில பேர் நிறையா வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சீக்கிரமாகலாம் ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம வந்து போயிட முடியாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். நம்ம வாழத்தான் வந்திருக்கிறோம். சீக்கிரம் ஆன்மீக முன்னேற்றம் அடையிறேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ரிஸ்க் எடுத்து நோய்வாய்ப்பட்டவங்க தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இந்த வயிற்றுக்குள்ளே தண்ணி ஏற்றிக்கிட்டு கண்ட ஆசனங்களை பண்ணுறது. சில பேர் வயிற்றுக்குள்ளே தண்ணி ஏற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இருப்பாங்க. சில பேர் வந்து உள்ளிருப்பு இனிமா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வயிற்றுக்குள்ளேயே வச்சுருந்து தண்ணியை ஏற்றி கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுருந்து அதுக்கு பிறகு மலம் கழிக்க போவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வயிற்றுக்குள்ளே தண்ணியை ஏற்றிக்கிட்டு எவ்வளோ நேரம் நம்ம தண்ணியை வயிற்றுக்குள்ளே வச்சிட்ருக்கலாம் அப்படின்னா 5 நிமிஷம் வச்சிட்ருக்கலாம். சில பேருக்கு வயிற்றுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக போயிடும், 1 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. சில பேருக்கு அரை நிமிஷம் கூட, ஏன் 2 நொடி கூட தாக்கு பிடிக்க முடியாது. உடனே வயிற்றுக்குள்ளே தண்ணி ஏறினோன்னா கடாம்படான்னு கலக்கி வயிற்றுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு சர்ன்னு வந்துடும். உடனே பாத்ரூம் போயிடுவாங்க. அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். வயிற்றுக்குள்ளே நீங்கள் குடிக்க பயன்படுத்தக்கூடிய தண்ணியை ஏற்றி இறக்கணும், அதுதான் முக்கியம். ஏற்றி இறக்குனீங்கன்னா போதும். அந்த மலம் கழிக்கக்கூடிய அந்த அழுத்தம் எவ்வளோ தூரத்துக்கு உருவாகுதோ அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தண்ணியை வயிற்றுக்குள்ளே ஏற்றி உடனே போய் நீங்கள் மலம் கழிச்சிட்டிங்க அப்படின்னாலும் போதும். வயிற்றுக்குள்ளெலாம் தண்ணியை வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு பேரே வந்து அஹிம்சை இனிமான்னு தான் பேர், இம்சை இனிமான்னு கிடையாது. இப்போ இது அஹிம்சை இனிமா அப்படின்னா இம்சை இனிமான்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது இம்சை இனிமான்னு. அந்த இம்சை இனிமா தான் நம்ம மருத்துவமனைகளில் கொடுக்குறாங்க இல்லையா, நோய் வந்த பிறகு, கடுமையான நோய் வந்த பிறகு, அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி, இந்த மாதிரிலாம் வேற ஒரு ஃபோர்ஸு இது பண்ணி வேறு ஒரு ஃபோர்ஸின் மூலமாக தண்ணியை அளவு கடந்த தண்ணியை வயிற்றுக்குள்ளே அனுப்புறது, தனக்கு தானே செய்யாமல் வேறு ஒருவர் செஞ்சு விடுறது, அல்லது உள்ளிருப்பு இனிமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் வயிற்றுக்குள்ளேயே வச்சிருந்து வயிற்றுக்குள்ளேருந்து வெளியேற்றுறது. இந்த மாதிரியான இனிமா எல்லாம் இம்சை இனிமா. இந்த இம்சை இனிமா நம்மளுக்கு தேவை கிடையாது, அஹிம்சை இனிமா தான் தேவை. இதுவே பழக்கமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பழக்கமாயிடுச்சுன்னா ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த கோலையை பயன்படுத்தி தினம் மலக்குடலில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கழுவி வச்சு நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். கடைசி வரைக்கும் இந்த கோலையை வச்சு தான் நான் மலம் கழிக்கணுமா அப்படின்னா, பழக்கமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, தாராளமாக பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊராக மூத்திர செட்டியை தூக்கிட்டு தெரிஞ்சவர் தந்தை பெரியார். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கருவியை, ஒரு கோலையை தூக்கி திரிகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இதில் ஒன்றும் கேவலமே கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் இப்போ மருந்து டப்பாவையும் மாத்திரை மருந்தையும் தூக்கிட்டே திரிகிறீங்க இல்லையா, இது மாதிரி ஒரு கேவலமான செயல் எதுவுமே கிடையாது. இதோட இது வந்து ஒரு நல்ல செயல் தான். இது தினம் செஞ்சாலும் பழக்கமாலாம் ஆகாது. இப்போ நீங்கள் திடீர்னு டெல்லியில் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டில் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு ஒரு 4 நாள் போயிட்டீங்க. அங்கே தாராளமாக நீங்கள் இங்கே தினம் இந்த இனிமா மூலமாக, இந்த குடல் சுத்த கருவி மூலமாக மலம் கழிச்சிட்டு இருந்தாலும், நீங்கள் அந்த 4 நாள் கல்யாண வீட்டில் போய் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக போய் இருக்கலாம். தாராளமாக இயல்பாக 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போயிடும். அப்படிலாம் ஒன்றும் பழக்கமாகலாம் ஆகாது. அப்படி பழக்கமாச்சுனாலும் என்ன தப்பு? தப்பே கிடையாது. எத்தனையோ கெட்ட பழக்கங்களை, டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது கூட கெட்ட பழக்கம்தான். அதை டீ சாப்பிட்லாமான்னு யாருனாலும் கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள், நிறையா பழக்க வழக்கங்களை வச்சுருக்கோம். இதெல்லாம் செய்யலாமான்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழக்கத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா உடனே இதை தினம் பின்பற்றலாமா அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுவே பழக்கமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பழக்கமாயிட்டா இதையே பின்பற்றிட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட வேண்டியதான். மாத்திரை மருந்தெல்லாம் பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிங்களா? கட்டுக்கட்டாக எவ்வளோ காசு செலவு பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்க. ஒரு பெரியவர், அவர் வந்து பென்ஷன் வாங்குறாரு, ஓய்வூதியம் வாங்குறார். அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, நான் வாங்குகிற ஓய்வூதியத்தில்
பாதி அமௌண்ட்டு மருந்து மாத்திரைக்கே செலவு பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. மாதம் 6000 ரூபாய் நான் மருந்து மாத்திரைக்குன்னே செலவு பண்ணுறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை, மிக மிக சிறுமைக்குரிய விஷயம். உன் உடம்பை கூட நீ ஆரோக்கியமாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம என்ன வாழ போகிறோம்? நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கோலையை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னா அந்த கோலையை சுமந்துக்கிட்டு திரிகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இது ஒன்றும் பழக்கம் ஆகாது. பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய இந்த இனிமா கோலையை பயன்படுத்தி தினம் தினம் குடல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் சார்ந்த மருத்துவ இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா? எந்த தமிழ் மருத்துவ இலக்கியத்திலையும் இந்த பிளாஸ்டிக்கால் ஆன இந்த கோலையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. அதே நேரத்தில் குடல் சுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. குடல் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நதியில் இறங்கி ஒரு பெரியவர் குடல் சுத்தம் பண்ணது, சீரக தண்ணியை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான குடல் சுத்தம் பண்ணக்கூடிய முறைகளையெல்லாம் பார்த்தோம். இதையெல்லாம் நம்ம காலத்தில் பின்பற்ற முடியாமல் இருக்கிறதுனால தான் ஒரு கருவியை, குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கருவி அப்படின்னு ஒரு கருவியை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறோம். உடனே இது அந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்கா, போகர் 7000 சொல்லியிருக்கா, திருமூலர் கருக்கிடையில் சொல்லியிருக்கா, ஆச்சார கோவையில் சொல்லியிருக்கா, அப்படி இப்படின்னு கேட்கக்கூடாது. அங்கெல்லாம் இதை பற்றி சொல்லலை, இந்த கோலையை பயன்படுத்தி சொல்லலை, ஆனால் குடல் சுத்தத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, குடல் சுத்தம் தினம் தினம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. தினம் தினம் கண்டிப்பாக செய்யணும். அதாவது நித்திய பஞ்ச சுத்தி முறை, நம்ம சித்தர்கள் வகுத்து வச்ச நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற சுத்தி முறையில் தான் இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிற இந்த சுத்தம் பண்ணக்கூடிய முறை வருது. 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய பட்ச சுத்தி முறையிலையோ அல்லது 48 நாளைக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய மண்டல சுத்தி முறையிலையோ இந்த குடல் சுத்தம் அப்படிங்கிற இந்த முறை வரலை. குடல் சுத்தம் அப்படின்னா தினம் தினம் மலக்குடலை சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால தான் இதை நித்திய பஞ்ச சுத்தி முறை, நித்தியன்னா தினம் தினம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால தான் இதை நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இந்த முதல் சுத்தி முறையில் நம்ம பெரியவங்க சேர்த்துருக்குறாங்க. தினம் தினம் கண்டிப்பாக மலக்குடலை கழுவி வைக்கணும். நம்ம அந்த உணவு பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். மனிதனுடைய உணவு என்ன, விலங்கினுடைய உணவு என்ன அப்படின்னு. அதில் நம்ம இந்த கலாச்சார சீரழிவு கலாச்சார உணவாகிய பீஸா பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளுடைய காலத்தில் ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா அது இந்த குடலை சுத்தம் பண்ணி வைக்கிறது தான். சில பேர் இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது ஒரு செயற்கையான முறை இல்லையா, இயற்கையாக தானே வரப்போகுது, அதை எதுக்கிட்ட நீ இந்த அளவு பண்ணி செயற்கையாக நம்ம மலக்குடல் வழியாக தண்ணியை ஏற்றி வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இது செயற்கை கிடையாது, இது இயற்கை முறை தான். எப்படி இது இயற்கை முறையாகும் அப்படின்னா, ஆசனவாய் வழியாக தண்ணியை உள்ளே அனுப்பி மலக்குடலை சுத்தம் பண்ணக்கூடிய அறிவு நிறைய பறவை இனங்களுக்கு உண்டு, சில விலங்கினங்களுக்கு உண்டு. இயற்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது தான். இயற்கையிலேயே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும், சில பறவை இனங்கள் விலங்கு இனங்களுக்கு இந்த அறிவு உண்டு. மனிதனுக்கும் ஆசனவாய் வழியாகவே தண்ணியை ஏற்றிக்கிற இந்த தன்மை இயல்பாகவே இருந்தது, இயற்கையாகவே இருந்தது. இப்போ பரிணாம வளர்ச்சியில் விலங்குகள், அதுக்கடுத்து மனிதர்களாக நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நாய் எப்படி தண்ணி குடிக்கும்? விலங்குல நாய் நக்கி தான் குடிக்கும். குதிரை எப்படி தண்ணி குடிக்கும்? ஆடு மாடு எப்படி தண்ணி குடிக்கும்? உதட்டால் உறிஞ்சி குடிக்கும். இப்போ பரிணாம வளர்ச்சியில் நாய் நக்கி குடிக்குது, குதிரையெல்லாம் உதட்டால் உறிஞ்சி குடிக்குது. மனுஷன் எப்படி குடிக்கிறான்? மனுஷனால் நக்கி குடிக்கவும் முடியும், உதட்டால் உறிஞ்சி குடிக்கவும் முடியும். இது நாயா விலங்கா நம்ம பிறந்ததினுடைய அறிவு, அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த மாதிரி தண்ணி குடிக்க முடியுது. இப்போ பரிணாம வளர்ச்சியினுடைய நியதி என்ன அப்படின்னா, இந்த நக்கி குடிக்கிறது, உதட்டால் உறிஞ்சி குடிக்கிறது, இந்த அறிவு போக அதிகப்படியான தண்ணியை உடம்புக்குள்ளே இழுக்கக்கூடிய அறிவு, அதிகப்படியான ஒரு அறிவு மனிதனுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய நியதி. அந்த இயற்கையினுடைய நியதிப்படி நம்மளுக்கு தண்ணியை உள்ளிழுக்கக்கூடிய அறிவு எப்படி இருந்தது அப்படின்னா, ஆசனவாய் வழியாக தண்ணியை நம்ம வயிற்றுக்குள்ளே இழுக்கக்கூடிய அறிவு நம்மளுக்கு இருந்தது, மனிதனுக்கு இருந்தது. ஆனால் அந்த அறிவு காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சு.
மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே பயிற்சி பண்ணால் தான் வரும். பயிற்சி பண்ணலைன்னா வராது. ஏன்னா மனுஷன் வந்து பயிற்சி பண்ணால் தான் நடக்கக்கூட முடியும். இல்லைன்னா பயிற்சி இல்லை அப்படின்னு நடக்கக்கூட முடியாது. ஆனால் ஆடு மாடெலாம் பயிற்சி இல்லாமல் பிறந்தவுடனே நடந்துருது. நாம் பிறந்தவுடனே நடந்தோமா, அம்மா பயிற்சி கொடுத்து, அப்பா பயிற்சி கொடுத்து, தாத்தா பாட்டி எல்லோரும் நரவண்டி செஞ்சு கொண்டாந்து பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சிக்கு பின்னாடி தான் நடந்தோம். நமக்கு பயிற்சி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த அறிவு இருக்குமே ஒழிய, பயிற்சி இல்லைன்னா அந்த அறிவு இருக்காது. அப்படி நம்மளுக்கு அந்த பயிற்சி இல்லாதனால, அதை பற்றி ஒரு கருதாதனால, மனிதனுக்கு ஆசன வாயு வழியாக இயற்கையாகவே தண்ணியை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அறிவு காணாமல் போயிடுச்சு. ஆனால் நிறையா பெரியவங்களுக்கு நம்மளுடைய இலக்கியங்களை சில பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், ஆசன வாயு வழியாக நீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக அந்த அறிவை பெற்ற பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது இயற்கைக்கு உட்பட்டதானே ஒழிய இது ஒன்றும் செயற்கைத்தனம் கிடையாது. அப்படியே இது ஆமாம் இது செயற்கைத்தனம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக செயற்கைத்தனத்தை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்காக ஒரு செயற்கைத்தனமான ஒரு செயலை செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அது இயற்கையாக இருக்கா? இயற்கையான சாப்பாடு பீஸாவும் பர்கரும் இயற்கையா? இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம், தாகத்தை தீர்க்கக்கூடிய பானங்கள் எல்லாம் இயற்கையா? செயற்கை தானே. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது பூரா இயற்கையா? செயற்கை தான். நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி நெல் ரகம் வந்து இயற்கையாக உருவான நெல் ரகமா, மனிதனாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நெல் ரகம். இதுதான் சாப்பிட்றோம். பப்பாளியிலேருந்து எல்லா அரிசியிலேருந்து ஆப்பிள் வரைக்கும் எல்லாமே வந்து ஹைப்ரிட் ஆயிடுச்சு. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் நம்ம இயற்கையவே நம்ம அழித்து முழுக்க உள்ள வாய்க்குள்ளே அனுப்புறது, இன்புட்டு கொடுக்கறது எல்லாமே செயற்கைத்தனமாயிடுச்சு. இப்போ உள்ளே அனுப்புகிற செயல் இவ்வளவு செயற்கைத்தனமாக ஆன பிறகு நீங்கள் இதுக்கெல்லாம் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல, வெளியில் போகிற செயல் மட்டும் எப்படி இயற்கையாக நடக்கும்? இயற்கையாக நடக்கவே நடக்காது. அதனால தான் நோய்கள் பெருகிக்கிட்டே போகுது. எண்ணிலடங்கா நோய்கள், பேரே தெரியாத. நீங்கள் மருத்துவமனைகளை போய் சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குது, என்னென்ன விதமான நோய்களில் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்படி நோய்கள் பெருகிக்கிட்டே போகுது. இப்படி நோய்களோடு வாழ்கிறதுக்கு செயற்கைத்தனமான செயல்னாலும் இப்படி இந்த ஆசன வாய் வழியாக மலக்குடலை சுத்தம் பண்ணக்கூடிய செயலை தாராளமாக செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இது முழுக்க இயற்கைக்கு உட்பட்டது தான். இல்லை செயற்கைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக செயற்கை, ஆமாம் செயற்கை தாராளமாக செய்யுங்க. உள்ளே அனுப்புகிற சாப்பாடு செயற்கையாச்சு, அதனால் வெளியில் அனுப்புகிற முறையும் செயற்கையாகுது. இதனால் ஒன்றும் துளி அளவு கூட தவறே கிடையாது. இனிமா கருவியை பயன்படுத்தும் பொழுது ஆசன வாயில் புண் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா? கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆசன வாயில் புண் எதுக்காக ஏற்படும் தெரியுமா? எப்படி ஏற்படும் தெரியுமா? மலச்சிக்கல்னால தான் ஏற்படும். இப்படி மலச்சிக்கலை தீர்ப்பதனால் ஒருபோதும் ஆசன வாயில் புண் ஏற்படாது. அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே ஆசன வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி மலை சுத்தம் பண்ண ஆசன வாயில் இருக்க புண்ணு தானே ஆறிடும். அப்படி ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இனிமா கோழையினுடைய அந்த ஆசன வாயில் செருகக்கூடிய அந்த டீப்பின் மேலே விளக்கெண்ணெயை நம்ம தடவிக்கலாம். விளக்கெண்ணெயை நம்ம தடவிக்கிட்டு ஆசன வாய் வழியாக செருகிக்கிட்டோம் அப்படின்னா அந்த விளக்கெண்ணெயினுடைய வளவளப்பு தன்மைக்கு இயல்பாக ஆசன வாய்க்குள்ளே போயிடும். ஆசன வாய்க்குள்ளே தண்ணி பீச்சி அடித்து இயல்பாக நம்ம டூ பாத்ரூம் போயிடுவோம். அதனால் புண் ஏற்பட வாய்ப்பே கிடையாது, தாராளமாக செய்யலாம். சில பேருக்கு பைல்ஸ் இருக்கும். பைல்ஸு அப்படின்னா அதான் அந்த ஆசன வாயில் புண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. தாராளமாக ஆசன பைல்ஸ் இருக்கா, தினம் நீங்கள் வந்து இனிமா எடுங்க. தினம் இதே மாதிரி நீங்கள் குடல் சுத்தம் பண்ணிகிட்டே வாங்க. நித்திய பஞ்ச சுத்தி முறை ஒவ்வொரு நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 விதமான சுத்தி முறைகளும் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக பைல்ஸ் வந்து சரியாகும். பைல்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா நோய்களும் சரியாகும். பைல்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கத்தீட்ரில் அந்த ஆசன வாயில் செருகக்கூடிய இடத்துல எண்ணெயை தடவிக்கிட்டு ஆசன வாயில் செருகி நீங்கள் வந்து இனிமா எடுத்து குடல் சுத்தம் பண்ணி ஆரோக்கியமாக வாழ முடியும். நமது காலத்தில் வாழ்ந்த பெரியவர்களில் யாருக்காவது இந்த பழக்கம் இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. இன்றைக்கும் இந்த மாதிரியான குடல் சுத்தம் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக வாழக்கூடிய பெரியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த தேசத்திலேயே, இந்திய தேசத்திலேயே மிக உயரிய பதவி
பிரதம மந்திரி. அந்த பிரதம மந்திரியாக இருந்த ஒரு பெரியவர் மொரார்ஜி தேசாய். இந்த மொரார்ஜி தேசாய்க்கு தினம் தினம் இந்த மாதிரியான குடல் சுத்தம் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது. இந்த குடல் சுத்தம் பண்ணுறதை பற்றி இந்திய பாராளுமன்றத்திலேயே அவர் பேசியிருக்கிறார். பேசின பதிவுகள்லாம் இருக்குது. செய்தியாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தான் குடல் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இந்த இனிமா கோலையை வச்சு நேரடியாகவே குடல் சுத்தம் பண்ணி காமிச்சவர் யார்? இந்திய நாட்டினுடைய பிரதமர் பதவி அப்படிங்கிற மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் கூச்சம் இல்லாமல் செய்தியாளர்களுக்கு முன்னாடி இதை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. இப்படி தான் இந்த இனிமா செய்யணும், இப்படி தான் குடலை கழுவி வைக்கணும் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அப்படின்னா இது எவ்வளவு முக்கியமான செயல் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நிறைய காந்தியவாதிகளுக்கு இந்த பழக்கம் உண்டு. அதான் சொன்னேன்னா இல்லையா, இந்த மாதிரி இனிமாவுக்கே அஹிம்சை இனிமா அப்படின்னு பேர். இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய காந்தியவாதிகள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மலக்குடலை சுத்தம் பண்ணுற பழக்கம் உண்டு. மலச்சிக்கல் இல்லை என்றால் மனச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மனசை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டா மலச்சிக்கல் இருக்காது. அதனால் மனசை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாமே. எதுக்காக இந்த மலக்குடலை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த செயலை செய்யணும்? ஏன் செய்யணும் அப்படின்னா, நம்ம மனசை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறவே முடியாது. நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசு அப்படின்னா, கருந்தேல் கொட்டிய பேய் குரங்கு அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். கருந்தேல் கொட்டிய பேய் குரங்கு. ஒரு குரங்கு என்ன ஆட்டம் ஆடும்? குரங்கோட பேய் என்ன ஆட்டம் ஆடும்? மனுஷனுடைய பேயே என்ன ஆட்டம் ஆடுது? பேய் பிடிச்சி ஆடுறாங்க இல்லையா, பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. மனுஷனோட பேயே எந்த ஆட்டம் ஆடுது அப்படின்னா, ஒரு குரங்கோட பேய் என்ன ஆட்டம் ஆடும்? அந்த குரங்கோட பேய்க்கும் தேல் கொட்டிடுச்சான். தேல் கொட்டிடுச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடும்? அது சாதாரண தேல் ஒருத்தனுக்கு கொட்டிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன ஆட்டம் ஆடுறான்? வழியில் துடிக்கிறான், ஆட்டம் போடுறான். அந்த தேல் குரங்கோட பேய்க்கு கொட்டிடுச்சுன்னா அந்த தேல் சாதா தேல் கிடையாது, கருந்தேல். கருந்தேல் கொட்டிய பேய் குரங்கு என்ன ஆட்டம் ஆடுமோ அந்த ஆட்டம் ஆடும் மனசு. இப்படிப்பட்ட நம்மளுடைய மனசை சிக்கல் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது? மனசு நம்ம சொல்கிறபடியெல்லாம் கேட்குமா? புத்தி சொல்கிறபடியெல்லாம் மனசு கேட்குமா? கண்டிப்பாக கேட்காது. என்னதான் அது செய்யக்கூடாது. இப்போ குரங்கை பற்றி 10 நிமிஷம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் குரங்கை பற்றி மட்டும்தான் நினைப்பீங்க, வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டீங்க. இப்போ மனசை கட்டுப்படுத்துகிறதோ அல்லது மனசை சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயல். இப்படிப்பட்ட கஷ்டமான செயலை செஞ்சு மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான வழி. இதையே இப்படியே ரிவர்ஸாக அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள். மலச்சிக்கல்ல அப்படின்னா மனச்சிக்கல்ல, ரைட்டா? மனச்சிக்கல்லைனா மலச்சிக்கல்ல. அதே மாதிரி இப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா மலச்சிக்கல்லைனா மனச்சிக்கல்ல. நீங்கள் மலத்தை சிக்கல் இல்லாமல் தினம் தினம் மலை சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோலையை வச்சு குடலை சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா மனசு சுத்தமாயிரும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை, அதை மட்டும் ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்போ இதையும் ஒத்துக்கணும் இல்லையா? உண்மை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல அழுக்கே இல்லாமல் நச்சுக்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கிய திமிரு வரும். அந்த ஆரோக்கிய திமிரு இருக்கு இல்லையா, அதுதான் மிக மிக உன்னதமான ஒரு விஷயம். இந்த ஆரோக்கிய திமிரு எவன்கிட்ட இருக்குதோ அவன் தான் என்ன பண்ணுவான்? வீரம் காட்டுவான். ஒரு ஜல்லிக்கட்டு காளையை போய் அடக்கிறதுக்கு வீரம் காமிக்கிறான் இல்லையா? ஒரு நோயாளி போய் வீரம் காமிக்க முடியுமா? ஒரு நோய் வந்த ஒரு பையன் போய் வீரமாக மாட்டுக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? ஒரு இலவடக்கில் தூக்கி போட முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கிய திமிரோடு இருக்கணும் அப்படின்னா மலை சுத்தம் பண்ணணும். நம்மளுடைய மலத்தை தினம் தினம் ஒழுங்காக வெளியேற்றிட்டே இருக்கணும். அப்படி ஒழுங்காக வெளியேற்றுறதுக்கான நுட்பம் என்ன அப்படின்னா, அதுதான் அந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோலையை பயன்படுத்தி தினம் தினம் குடல் சுத்தம் பண்ணுறது. தினம் தினம் இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோலையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்பு உள்வாங்காமையே உடம்பை விட்டு வெளியேற்றிடுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்த கேள்வி. அப்படிலாம் வெளியேற்றாது. ஏன் அப்படின்னா,
நம்ம ஆசனவாய் வழியாக மலக்குடலுக்குள்ளே ஏற்றக்கூடிய தண்ணி மலக்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் நடுவுக்குள்ளே ஒரு வால்வு இருக்குது. அந்த வால்வை தாண்டி போகாது, சிறுகுடலுக்கு போகவே போகாது. இந்த குடல் நீட்சிகள் இருக்கு இல்லையா, குடலில் வந்து குடல் நீட்சி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நீட்சியாக இருக்கும். அந்த குடல் நீட்சி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து சத்துக்களை உள்வாங்கும். அந்த குடல் நீட்சி எங்கே இருக்குது அப்படின்னா சிறுகுடலில் தான் இருக்குது, மலக்குடலில் கிடையாது. மலக்குடலுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அது வெளியேற்றப்பட வேண்டிய கழிவு பொருள் தான். அப்படி வெளியேற்றப்பட வேண்டிய கழிவு பொருள் மட்டும்தான் வெளியேறுமே ஒழிய சிறுகுடலில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் சிறுகுடலில் இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்ட சாப்பாடு வெளியேறாது. அதனால் சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு பயம் இருக்கும். மட்டன் 500 ரூபாய்க்கு விற்கிது, 500 ரூபாய்க்கு மட்டன் எடுத்து நான் சாப்பிட்டுருக்குறேன், இதை நான் சாப்பிட்றதுனால இதை அப்படி இந்த கோலையை வச்சு நம்ம பண்ணுறதுனால அதில் உள்ள சத்துக்களை எல்லாம் உள்வாங்காமையே மட்டன் வெளியேறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறையா பேர் சந்தேகமாக கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்படி வெளியேறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ சிறுகுடலை நீங்கள் தினம் தினம் சுத்தம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக உங்களுக்கு வந்து எல்லா சத்துக்களை உள்வாங்காமையே உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்ம உடம்பு விட்டு வெளியேறும், கழிவுப் பொருளாக வெளியேறும். ஆனால் நாம் இப்போ சுத்தம் பண்ணுறது என்ன அப்படின்னா மலக்குடலை தான் சுத்தம் பண்ணுறோம். சிறுகுடலை சுத்தம் பண்ணுறது வந்து பட்ச சுத்தி முறை அப்படின்னு பேர். அதுக்கு பேர் வந்து அது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணக்கூடிய சுத்தி முறை. நம்ம ஏற்கனவே சீரக தண்ணியை பயன்படுத்தி சிறுகுடலை சேர்த்து சுத்தம் பண்ணுற முறை பார்த்தோம் இல்லையா, அந்த சுத்தி முறை. இப்போ பட்ச சுத்தி முறையில் சில வகையான சுத்தி முறைகள்லாம் உண்டு. அந்த பட்ச சுத்தி முறையை பற்றி பின்னொரு நாள் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையே போதும். இந்த மலக்குடலை சுத்தம் பண்ணி வைக்கக்கூடிய இந்த சுத்தி முறையே போதும். சிறுகுடலை தினம் தினம் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிறுகுடலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தினம் தினம் மலக்குடலை தாராளமாக சுத்தம் பண்ணி வைக்கலாம். அதனால் சத்துக்களை உள்வாங்கக்கூடிய தன்மை நமக்கு ஒருபோதும். இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி தோன்றும். என்ன கேள்வி அப்படின்னா, நீ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி இனிமா கோலையை வச்சு என்னால் பண்ண முடியல, இதுக்கு மாற்றாக எதனாலும் இதை விட எளிமையான ஒரு வழி எதனாலும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை விட ஒரு எளிமையான ஒரு வழியும் இருக்குது. ஆனால் அந்த வழியை தினம் தினம் நம்ம பின்பற்றுறோம். இந்த குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு மாற்றாக அதை பண்ணுறோம். அதாவது இந்த இனிமா கோலையை பயன்படுத்தி, இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோலையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ண முடியாத நாட்களில், பண்ண வாய்ப்பு இல்லாத நாட்களில் எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு சுத்தி முறை இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது. விதி விலக்கு, இந்த குடல் சுத்தம் பண்ணலை அப்படின்னா விதி விலக்காக ஒரு முறை இருக்குது. அது என்ன முறை அப்படின்னா திரிபலா சாப்பிட்றது. திரிபலானா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்றையும் சம பங்கு, எடைக்கு சம பங்கு கலந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது திரிபலான்னு பேர், திரிபலா சூரணம் அப்படின்னு பேர். இந்த திரிபலா சூரணத்தை நாம் எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு நாளினுடைய கடைசி உணவாக திரிபலா சூரணம் சாப்பிடணும். சரி, இந்த திரிபலா சூரணத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இந்த திரிபலா சூரணத்தில் நம்மளுடைய உள்ளங்கையில் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் வச்சு தேன் ஊற்றி நல்லா குழப்பி அதை நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடணும். அதுதான் முக்கியம். ஒரு நபர் ஆக்சுவலாக எவ்வளவு சாப்பிடணும் திரிபலா சூரணம் அப்படின்னா, தன்னுடைய கை விரல் 3 விரலை பயன்படுத்தி, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த 3 விரலையும் பயன்படுத்தி எடுக்கிறோம் இல்லையா, ஒரு சிட்டிகை அளவு அப்படின்னு, அந்த சிட்டிகை அளவில் 2 சிட்டிகை ஒரு நபர் சாப்பிட்லாம். 2 சிட்டிகை எடுத்து வச்சு, இப்படி சிட்டிகை கணக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஸ்பூனாக சொல்கிறேன். டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு தேன் ஊற்றி குழப்பி நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடுங்க போதும். சில பேர் தேன் ஊற்றி குழப்பி சாப்பிட முடியாது. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணலாம், தேன் கிடைக்கல அப்படி இப்படி நிறையா சாக்கு போக்கு சொல்லுவாங்க தேன் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. அப்படி தேனில் சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணி தான்,
அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் திரிபலா சூர்ணத்தை போட்டு நல்லா கலக்கி நல்லா கரைஞ்ச பிறகு அதை நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி டீ சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். இது ஒரு நாளினுடைய கடைசி உணவு. இரவு சாப்பாட்டுக்கு பின்னாடி இதை வந்து சாப்பிடணும். சரி, இந்த திரிபலா சூர்ணம் 2 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தாராளமாக சாப்பிட்லாம். அதிகமாக போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டான இம்மி அளவு அப்படி மைனூட்டான அளவு அப்படின்லாம் கிடையாது. இந்த திரிபலா அப்படிங்கிறது வந்து உணவு தான், உணவு வகைகள்லாம் சரி, உணவு தான் மருந்தாக பயன்படுது. உணவே மருந்து அப்படின்னு நம்ம வாழ்கிறோம். நிறைய பேர் மருந்தே உணவுன்னு வாழ்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு உள்ளங்கையில் எவ்வளோ மாத்திரையை கொத்தாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொத்தாக சாப்பிடுவாங்க. அப்படி மருந்தே உணவுன்னு தமிழன் வாழக்கூடாது, உணவே மருந்துன்னு வாழணும். அப்படி உணவே மருந்தாக நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த திரிபலா சூர்ணம். இந்த திரிபலா, இது பலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திரிபலா சூர்ணம் அப்படின்னு சொல்லி கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்றும் தான் வந்து திரிபலா. இந்த 3 என்ன அப்படின்னா காய் வடிவில் இருக்கக்கூடிய பழம். தமிழில் வந்து காய் வடிவில் இருக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறத என்ன மாதிரி நம்ம வகுத்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தேங்காய் இருக்கு இல்லையா, தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்குது இல்லையா, அந்த தேங்காய் வந்து கீழே விழுகுது. அது வந்து காய் கிடையாது, தேங்கனி, பழம்தான், தேம்பழம்தான். அந்த தேம்பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து உடச்சி தேங்காய் மூடியை துருவின பிறகு என்ன சொல்லுவோம்? தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே அந்த தென்னை மரத்தில் ஒரு குறும்பையாக உருவாகி அப்புறம் என்ன ஆகுது? இளநியாக மாறி, தேங்காயாக மாறி, தேங்கனியாக மாறி, மரத்துலேருந்து உதிர்ந்த தேங்கனியை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உடச்சி துருவினோம்னா அதுக்கு பேர் வந்து பூ, தேங்காய் பூ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து காயாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாகி மறுபடிக்கு ரிவர்ஸ் கியர் போட்டு பூ ஆகுது. இப்போ காய் வடிவில் இருக்கக்கூடியது ரிவர்ஸ் கியர் போடுது. இதே மாதிரி இந்த காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகளை நாம் உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ரிவர்ஸ் கியர் போடலாம். இதில் வயசில் உங்களுக்கு 28 வயசுன்னு வச்சுக்கோங்க, 28 வயசு முடிஞ்சு 27 வயசு நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரிவர்ஸ் கியரில் போகும், இளமை திரும்பும். இந்த காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகள், இந்த காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இளமை திரும்பும். இளமை திரும்புதுன்னா என்ன அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக மாறுறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த 3 வந்து காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகள். இவைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம், இளமையோடு வாழலாம். இதை ஒரு நாளினுடைய கடைசி உணவாக சாப்பிட்ணும். இந்த தண்ணியில் கலக்கி டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை வேறு விதமாக சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லாம்? கொஞ்சோண்டு சுடு சோறை எடுத்து நம்ம தட்டில் வச்சு இந்த திரிபலா சூர்ணத்தில் 2 ஸ்பூனை போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி நெய்யும் திரிபலா சூர்ணமும் சாதமும் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த திரிபலா சூர்ணம் சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் மோஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். பாத்ரூம் வந்து ரொம்ப இயல்பாக அழகாக நம்ம கழிஞ்சு போயிடும். இந்த திரிபலா சூர்ணம் ஒரு நாளினுடைய இரவு உணவுக்கு பின்னாடி கடைசி உணவாக சாப்பிட்றோம் இல்லையா, இப்படி சாப்பிட்டுட்டு வரையிலேயே திரிகடுகு சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்குது. திரிகடுகு சூர்ணம்னா என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 கலந்த எடைக்கு சமபங்கு கலந்த ஒரு கலவை தான் வந்து திரிகடுகு சூர்ணம். இந்த திரிகடுகு சூர்ணத்தை ஒரு நாளினுடைய முதல் உணவாக எடுத்துக்கணும். முதல் உணவாக இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த திரிகடுகு சூர்ணத்தை 2 ஸ்பூன் போட்டு ஒரு 200 ml தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக, இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மூலிகை தேநீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திரிகடுகு தேநீர், திரிகடுகு டீ, இந்த மாதிரி திரிகடுகு டீயாக தயார் பண்ணி காலைல எந்திரிச்சோன்னா முதல் உணவாக சாப்பிட்ணும்.
முத நாள் இரவு திரிபலா உணவு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, திரிபலா சாப்பிட்டதுனால மறுநாள் காலையில் இயல்பாக கழிஞ்சிரும். மலக்குடலில் ஒரு கழிவு கூட இல்லாமல் சுத்தமாக கழிஞ்சிரும். கழிஞ்ச பிறகு இந்த திரிகடுகு சூரணத்தை டீயாக தயார் பண்ணி ஒரு குவளை டீ சாப்பிடணும். இந்த மாதிரி திரிகடுகு சூரணம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா தேனோட கலந்து நக்கி நக்கி சப்பி சப்பியும் சாப்பிட்லாம். இதை ஏன் நாம் திரும்ப திரும்ப டீ சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ணும், சாதத்தோட கலந்து சாப்பிட்லாம் அல்லது டீ ஆக்கி சாப்பிட்லாம் இப்படிலாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன், நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிட்லாம் அப்படிலாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, போகிற போக்கில் அந்த சூரணத்தை வந்து வாய்க்குள்ளே போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நடைமுறையில் சித்த மருத்துவர்கள் நிறையா பேர் கொடுத்துட்ருக்குற மூலிகை பொடிகளையெல்லாம் வாய்க்குள்ளே போட்டு அப்படியே முழுங்கிடுறாங்க. இப்படி முழுங்குனீங்க அப்படின்னா நோய் தீராது, நோய் தான் வரும். எப்படி நோய் வரும் அப்படின்னா, உங்களுக்கு உப்புமா கிண்ட தெரியும் இல்லையா, உப்புமா கிண்ட தெரியாத ஒருத்தரை உப்புமா கிண்ட சொன்னால் என்ன நடக்கும், அதில் அந்த பப்புள்ஸ் மாதிரி அந்த ரவையெல்லாம் கட்டி கட்டியாக சேர்ந்து போய் இருக்கும். உப்புமாவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் மூலிகை பொடிகளை வாய்க்குள்ளே போட்டு உடனே தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டு ஒரு 2 ஸ்பூனு போட வேண்டியது, தண்ணியை ஊற்றி அப்படியே முழுங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரி முழுங்குனீங்கன்னா அந்த மருந்தாக வேலையே செய்யாது. உள்ளே போய் அந்த மூலிகையெல்லாம் சேர்ந்து வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடணும் மூலிகை சூரணத்தை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் நோய் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் சரியில்லை, நல்லா பண்ணலை, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள குறை சொல்லிகிட்டே போயிட்டுருக்குறோம். இதுதான் நடைமுறையில் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். எப்படி சாப்பிட சொல்கிறாங்களோ அப்படி சாப்பிடணும். இன்றைக்கி நடைமுறை சித்த மருத்துவத்திலே நிறைய என்ன தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, சூரணமாக கொடுக்கக்கூடாதாமா, ஆங்கில மருத்துவத்தை காப்பி அடித்து டேப்லெட்டாக கொடுக்கணுமாமா. சூரணத்தை வந்து டேப்லெட் மாதிரி வடிவமைச்சிட்டாங்க. அது என்னத்தை போட்டு அந்த மாதிரி டேப்லெட் மாதிரி கொண்டு வராங்கன்னு தெரில. அது அப்படியே உருண்டையாக உள்ள சாப்பிட்றது. இதோட கொடுமை என்ன அப்படின்னா, கேப்சூல், டீப் மாத்திரை. அலோபதிக் மருத்துவத்தில் டீப் மாத்திரை கொடுக்குறாங்களாம், கேப்சூல் கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி நானும் கேப்சூல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேப்சூலுக்குள்ளே அடைச்சி மூலிகை பொடிகளையெல்லாம் போட்டு அடைச்சி கேப்சூல் மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மூலிகை கேப்சூலுக்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த மூலிகை பொடியெல்லாம் என்ன ஆகுது, நாளாக அப்படியே உள்ளக்க கட்டி மாதிரி சேர்ந்து போயிடுது. நீங்கள் கேப்சூல் எடுத்து இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடன்னு உள்ளக்க ஆடும். பொடியாக தான் போட்டு அடைச்சிருப்பாங்க. ஆனால் நாளாக அவங்க எக்ஸ்பைரி டேட்டுன்னு குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடியே, ஏன் தயாரித்து 2-3 மாதத்துக்கு பின்னாடியே கூட 2-3 மாதத்துலேயே கூட உலக்கில் உள்ள மூலிகை பொடிகள் எல்லாம் கட்டி கட்டியாக சேர்ந்து இறுக்கமாயிரும். அந்த கேப்சூல் எடுத்து ஆட்டி பார்த்தோம்னா கடன்னு ஆடும். அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே அந்த மூலிகைகளை வந்து தேங்கி நின்றும். தேங்கி நின்று அதுவே நோயை ஏற்படுத்தும். அதனால் நம்ம பெரியவங்க சூரணத்தை எப்படி சாப்பிட சொன்னாங்களோ அப்படி தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிட சொன்னாங்க, இளநீரோடு கலந்து சாப்பிட சொன்னாங்க, சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம், தேனோடு கலந்து சாப்பிட்லாம், தண்ணியோடு கலந்து சாப்பிட்லாம், ஒரு கஷாயமாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் சாப்பிடணுமே ஒழிய கேப்சூலாக பண்ணி சாப்பிட்றேன், டேப்லெட்டாக பண்ணி சாப்பிட்றேன், அப்படியே வாய்க்குள்ளே போட்டு போகிற போக்கில் தண்ணியை ஊற்றி கடக்குன்னு முழுங்கிட்டு போகிறேன், இந்த மாதிரிலாம் வெகண்டாவாதமாக பண்ணக்கூடாது. வெகண்டாவாதமாக பண்ணோம் அப்படின்னா நோய் வந்து தான் செத்து போயிடும். நோய் வந்து செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்க அவ்வளவு தமிழ் இலக்கியங்களையும் அவ்வளவு மருத்துவ நூல்களையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. மருத்துவ பழமொழிகளாக சொலவடைகளாக மிகப்பெரிய ஒரு மருத்துவ வாழ்வியலை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படியாவது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துடணும். அதுதான் நம்ம மூத்தோர்களுக்கு செய்யக்கூடிய கடன். நீத்தார் கடனே அதுதான். நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வு தான் நீத்தார் கடன். நீத்தார் கடன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சடங்கு முறைகளாக செஞ்சுக்கிட்டு சும்மா சடங்கு முறைகளாக போய் நீர்நிலைகளை போய் அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி செய்கிறத நம்ம முன்னோர்கள் ஒருபோதும் விரும்பலை. நம்ம முன்னோர்கள் விரும்பியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆனந்தமான வாழ்வியலை தான். நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்தோம்னா போதும், நீத்தார் கடனை நாம் வந்து தீர்த்திடலாம். நீத்தார் கடனை தீர்த்திடலாம். நாமளும் பிறவி பிணி அறுத்து இறைவனினுடைய திருப்பதம் அடைஞ்சிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலையில் எந்திரிச்ச உடனே திரிகடுகு சூர்ணமும் கடைசி உணவாக இரவு சாப்பாட்டுக்கு பின்னாடி திரிபலா சூர்ணமும் சாப்பிட்ற இந்த முறை வந்து இந்த மாதிரி இனிமா குவளையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணாத நாட்களில்
செய்யக்கூடிய விதிவிலக்கான செயல். விதிவிலக்குகள் ஒருபோதும் விதியாகாது. இந்த இனிமா கோலையை வச்சே குடல் சுத்தமே பண்ணாமல் இந்த சூரணத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க சரிப்படுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய உணவு கலாச்சார சீரழிவு, பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லி, ஃப்ரைட் ரைஸ், எக் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி உணவு கலாச்சாரம் ஒரு கண்டம் விட்டு கண்டம் ஒரு கொடூரமான உணவு கலாச்சார திரிவுக்கு ஆட்பட்டோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு தினம் தினம் குடல் சுத்தம் பண்ணுறது தான். இந்த இனிமா கோலையை பயன்படுத்தி, குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோலையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறது தான். அப்படி குடல் சுத்தம் பண்ண முடியாத நபர்கள் அல்லது ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர், நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக இருக்க ஒருத்தர் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நித்திய பஞ்ச சுத்தி முறையை பின்பற்றார் அப்படின்னா அவர் ஒரு வாரத்துக்கு 2 தடவை குடல் சுத்தம் பண்ணலாம். மீதி நாட்கள் இந்த திரிபலா திரிகடுகு சூர்ணத்தை சாப்பிட்டு பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த திரிபலா திரிகடுகு அப்படிங்கிறது குடல் சுத்தம் பண்ணக்கூடிய இந்த கோலையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு விதி விலக்கு தானே தவிர விதி கிடையாது. விதி விலக்குகள் ஒருபோதும் விதியாகாது. இப்போ நம்ம இது வரைக்கும் குடல் சுத்தம் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் 5 விதமான சுத்தம் பண்ணக்கூடிய முறைகளில் 2வது சுத்தி முறையாகிய குடல் சுத்தி முறை அப்படிங்கிற முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய 3வது சுத்தி முறையாகிய கபசுத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். கபசுத்தி என்றால் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி விரியும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மரபு நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மரபு சார்ந்த நல்ல பொருட்கள் வாங்க நல்ல இடம். அமுத சுரபி 701060 2115.